ஹாய் மக்களே, பஸ்ஸுக்குள்ளே ஆடிட்டு எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஆனந்தோட தம்பி பையனுக்கு மொட்டை அடிக்க போயிருந்தோம். மொட்டை எடுத்தாங்க, எல்லோரும் ஃபேமிலியோடு போயிருந்தோம். அதோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது பொம்பளை பிள்ளை பெற்றுக்கணுமா? கஞ்சி தின வச்சுக்கோங்க. நீங்க பிடிச்சுக்கோங்க. அனிருதன் அழுவத அழுவத அழுவதமா அனிருதன் அழுவத அழுவத மொட்டை அடித்து முடிச்சிட்டோம். அடித்து முடிச்சுட்டு அப்படியே அவங்க அப்பாவுக்கும் மொட்டை அடித்தாங்க. இதுதான் ஆனந்தோட தம்பி, அதாவது சித்தி பையன். மொட்டை அடித்து முடிச்சதான் அடுத்து எங்கே திருச்செந்தூர் வந்துட்டு கடலில் குளிக்கலைன்னா எப்படி, கடலில் ஒரு குளியலை போட்டுட்டு அடுத்துட்டு தம்பிக்கு காது குத்த கிளம்பியாச்சு. தொடர்ந்து அப்படியே வீடியோ பாருங்கள். காது குத்தும்போது ஒரு ட்விஸ்ட்டு நடந்தது, என்னதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இருந்தாலும் நான் வீடியோவில் சொல்லுவேன். நல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் பார்க்கும்போது உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் மொட்டை அடித்ததெல்லாம் ஞாபகம் வரும்ல. எனக்கும் இப்படி தான் ஞாபகம் வந்துச்சு. என் பையனும் இப்படி தான் அழுதான் ரொம்ப. அப்போ நமக்கே கண்ணெலாம் கலங்கிட்டு அது மாதிரி தான் இப்போவும் அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் தம்பிக்கு வந்து இப்போ மொட்டை அடிக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க வந்து என்ன வாங்கியிருந்தாங்கன்னா வளையம் வாங்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டாங்க. ஒரு டைம் பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதை எடுத்துகிட்டு திருப்பி 2வது டைம் போட்டாங்க. அது ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் மொட்டை அடிக்கிறீங்க, காது குத்துறீங்க அப்படின்னா திருக்கு உள்ள கம்மலாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு, ஈஸியாக போட்டுடலாம். தம்பி கொஞ்சம் நல்லாவே ரொம்ப அழுதுட்டான். இருந்தாலும் கஷ்டப்பட்டு காது குத்துனவங்க நல்லாவே போட்டுட்டாங்க.
அதுக்கப்புறம் தம்பிக்கு அழகாக இருந்துச்சு. பார்க்கும்போது என் பையனை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப அழுதான் இருந்தாலும் அழகாக இருந்துச்சு. தம்பிக்கு மாலையை போட்டது அப்படி குட்டி முருகர் மாதிரியே இருந்தார். ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இதை பார்த்து கொஞ்சம் பயந்துடாதீங்க. இதுதான் எங்கள் ஆனந்து, அதாவது என் மாப்பிள்ளை. இது 2வது தம்பி. ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லாஸ்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தூத்துக்குடி பார்க்க கிளம்பி வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னும் அடுத்து இந்த தம்பிக்கு மொட்டை போட வேண்டியது இருக்குது. அந்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.